அனீஷ் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே சோழனால சந்தோஷம் தாங்கவே முடியல. "என்ன சொல்கிறீங்க அனீஷ்? உண்மையாவா பையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "உண்மைதான் பையா. இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டோன்னே வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா?" அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அண்ணனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு இப்போ தான் புரியுது. நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. சந்தாக்கு இதில விருப்பம் தானே? விருப்பம் இல்லாமையா சிரிச்சிட்ருக்கா? அப்படின்னோன்னே, உண்மையிலேயே சந்தா தான் என் அண்ணியா வரப்போறீங்களா? தேங்க்ஸ் அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபிய குடிக்கிறாரு. உடனே வந்து "காஃபி நல்லா இருக்கான்னு?" சொல்லிட்டு "அச்சாவா?" அப்படி கேட்குறாங்க. "பகுத் அச்சா" அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம வந்து சோழனுக்கு. "அனீஷ் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க பையா" அப்படின்னோடனே, "இதில் என்ன இருக்குது? சேரன் பையா மாதிரி ஒரு ஒரு மாப்பிள்ளை என் தங்கச்சிக்கு கிடைக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். சரி, இதுக்கப்புறமா கல்யாணத்துக்கான ஏற்பாடு தான் பண்ணணும். நான் முதல்ல போய் இந்த வீட்டில் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரியா?" அப்படின்னோடனே, "சரிங்க பையா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சந்தா சிரிக்கிறாங்க. "ஐயோ! என் அண்ணி சிரிக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, "வரேன் அண்ணி, வரேன் பையா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து சந்தா வந்து வெளியே வந்துட்டு நின்றுக்கிட்டு சிரிக்கிறாங்க. "ஐயோ! என் அண்ணி வந்து எவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என் அண்ணனை கல்யாணம் பண்ண இது போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. இங்கே போனோன்னே வந்து அவங்க அண்ணனை பார்க்குற, "அண்ணன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே தூக்குறா. "டேய் டேய் விட்றா, என்னை தூக்க முடியாதுடா உன்னால்" அப்படின்னோடனே, "என்னண்ணே ட்ரை கூட நான் பண்ணக்கூடாதா?" அப்படின்றாரு. "சரிடா, எதுக்குடா இப்போ தூக்குற?" அப்படின்னோடனே, "அண்ணே எப்படிண்ணே இப்படியெல்லாம்" அப்படின்னோடனே எல்லாரும் ஓடி வராங்க. நிலா வந்து "என்ன ஆச்சு?" அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே சோழன் வந்து பார்த்துட்டு பல்லவன், அதுக்கப்புறமா பாண்டியன் எல்லாருமே "என்ன ஆச்சு?" அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. "டேய் எவ்வளோ பெரிய விஷயம் என் அண்ணன் சாதிச்சிருக்கு தெரியுமா? ம் எம் இந்த தம்பியோட வழியும் அண்ணனும் ஏற்றுக்குச்சுடா. வேற ஒன்றும் இல்லை. இந்த தம்பிக்கு எப்படி காதல் கல்யாணமோ அதே மாதிரி அண்ணனுக்கும் இனிமேல் காதல் கல்யாணம் தான்" அப்படின்றா. அதை கேட்டுட்டு நிலா முறைக்கிறாங்க. "ஐயோ இவ இருக்கும்போது இப்படி சொல்லிட்டேனே. சரி சரி, காதல் கல்யாணன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கல்யாணம். ஆனால் அண்ணனுக்கு நிச்சயமாகவே காதல் கல்யாணம் நடக்க போகுது" அப்படின்னோடனே அப்படியே வெக்கப்படுறாரு சேரனு. ஒன்று வந்து "அண்ணன் நீ வெக்கப்படும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா?" அப்படின்னு பார்த்துட்டே இருக்க. "டேய் போடா, உனக்கு ஒரு வேலை இல்லை" அப்படின்னு சொல்லுவேன். "இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. வந்து பாண்டியரும் வந்து பல்லவனும் என்னென்ன என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. "நம்மளுக்கு அண்ணி யார் தெரியுமா? சந்தா தான் நம்மளோட அண்ணி." "என்ன சொல்கிற?" "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம்! ஐயோ! எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். முதல்ல கல்யாண ஏற்பாடு எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அண்ணனுக்கு எந்த செலவையும் நான் வைக்கக்கூடாது. எல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னோடனே, "நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப. இதை நான் நம்பணும்" அப்படின்றாரு பாண்டியன். "டேய் என்னடா இப்படி சொல்கிற? அண்ணன் எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்குது. நான் செய்ய மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நீலா வந்து குழந்தை மாதிரி எப்படி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சோழனை. அடுத்த நாள் வந்து சோழன் வந்து சொல்கிறாரு, "சரி இன்னைக்கு கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு, நான் ஆஜராகணும். போகலாம்ல" அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்து "நான் போகல" அப்படின்னு. "என்னது போகலையா? எதுக்காக?" அப்படின்னோன்னே, "இன்றைக்கி போகணுங்க கண்டிப்பாக" அப்படின்றாங்க. "நான் போகலங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு, "பார்த்தியா, ஐயோ என் கூட வந்து வாழணும்னு ஆசைப்பட்றா, அதனால தான் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறா. எவ்வளோ வேலையில் விட்டாலும் போயிடுவாள்ல. இப்போ பார்த்தியாடா, கண்டிப்பாக என் மேலே லவ் வந்துடுச்சுடா நிலாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. "டேய் உண்மையாக தான் சொல்கிறியாடா? பின்ன ஏன் கோர்ட்டுக்கு போகல? கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துருவாங்க நிலாக்கு தெரியும். அதனால தான் போகாமல் அவாய்ட் பண்ணுறா. ஐயோ எனக்கு இது போதும்டா, இந்த சந்தோஷத்துக்கு அளவிலேயே எல்லாம் வந்து சந்தா நீ வர்ற வந்து சந்தோஷம் தான்டா" அப்படின்னோடனே, "சரி சரி, எப்போ கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறது? எல்லாம் பண்ணணும்ல, ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிப்போம்டா. முதல்ல நிச்சயம் நடத்திடுவோம். அதுக்கப்புறம் நிச்சயம் இதெல்லாம் எதுவும் வேணாம். டேரெக்டாக கல்யாணமே பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. "டேய் நீ சொல்கிறதும் நல்ல விஷயம் தான்டா. நிச்சயத்துக்கு செலவு பண்ணுற காசை டேரெக்டாக கல்யாணத்துக்கே செலவு பண்ணிடலாம்ல. சரி, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களே அவங்க ஊரில், அவங்க யாராவது வந்து சண்டை போட்டால்?" "டேய் என்ன சண்டை போட்டாலும் சரி, சந்தா அண்ணி தான் நம்ம வீட்டுக்கு அண்ணியாக வரப்போகிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணோம் அண்ணனுக்காக" அப்படின்னோடனே, "டேய் சூப்பர்ரா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கொடுக்குறாரு. "இது போதும்டா, நீயும் நானும் இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணலாம்டா." "சரிடா, என்னடா வானதிக்கிட்ட சண்டையா என்ன? உம்முன்னு இருக்க. வானதியும் ஃபோனே பண்ண மாட்டேங்குது" அப்படின்னோடனே, "ஃபோன் பண்ணி தான்டா இருக்குது. நான் தான்டா கட் பண்ணி விட்றேன். என்னடா என்ன ஆச்சு?" "அதான் அந்த விஷயம்டா. வானதி தானே இதுக்கெல்லாம் காரணம்." "சரி விட்றா, அப்படி இருந்ததால தானே இப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது. வானதிக்கிட்ட சண்டை போடாத, விட்றா, பார்த்துக்கலாம்டா" அப்படின்னோடனே, "சரிடா நான் பேசுகிறேன்டா போதுமா" அப்படின்றாங்க. "டேய் எப்போவுமே லவ்வர்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்டா. சும்மா சும்மா சண்டை போட்டாலும் நம்ம தான்டா சமாதானப்படுத்தணும். அது கூட உனக்கு தெரியல. இந்த அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கடா. பார்த்தல நிலாவை எப்படிலாம் வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன்னு. இப்போ பார் கோர்ட்டுக்கே போகல. ஓகேடா ஓகேடா" அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க 2 பேரும்.